என்னம்மா கல்யாணம் இத்தனை வருஷம் ஆகுது இன்னும் குழந்தை இல்லையான்னு சும்மா இருக்கிறவன் சுற்றி இருக்கிறவன் சொந்தக்காரன்னு பார்க்குறவெல்லாம் கேள்வி கேட்பான். அதை கேட்டு கேட்டே நமக்கு இருக்கிற நம்பிக்கை கூட இல்லாமல் போயிடும். அப்படித்தான் நானும் கஷ்டப்பட்டேன். ஆனால் எனக்கு இந்த 2 கோடி என் கண்ணில் படுறதுக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷம் கழிச்சு தான் நான் வந்து கன்சீவ் ஆனேன். இது வந்து முழுக்க முழுக்க வந்து எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதி கடவுள் நம்பிக்கையாலையும், பாதி நான் என்ன மருந்து சாப்பிட்ணும், என்ன நான் உணவாக சாப்பிட்ணும் அப்படின்னு நான் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணதுனாலையும் தான். ஸோ நம்ம உடம்புல இல்லை நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னா நம்ம அதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். சொந்தக்காரன் சுற்றி இருக்கிறவங்க இதெல்லாம் சொல்கிறான்னா அதை கேட்டு டிப்ரெஷன் ஆகி நம்மளே நம்ம உடம்பை கெடுத்துக்க கூடாது. உங்கள் வீட்லேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ ரொம்ப நாள் குழந்தை இல்லைன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு பாசிட்டிவாக பேசுங்க. பேசிக்கான ஒரு டெஸ்ட் எடுங்க. அவங்க உடம்புல எதனா பிரச்சனை இருக்கான்னு பாருங்கள். அதுக்கான மெடிசனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் பாசிட்டிவாக இருங்க. கடவுள் நம்பிக்கை இருந்தால் சாமியெல்லாம் நல்லா கும்பிடுங்க. அண்ட் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க. கண்டிப்பாக குழந்தை இருக்கும்.